நம்மோடு அதிமுகனுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் செம்மலை இணைந்திருக்கிறார். சார், இந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளாவிலையும் மேற்கு வங்கத்திலையும் போராட்டத்தை இந்த எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்திருப்பதாக அங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் அறிவித்திருக்காங்க. பின்னணி என்னவாக இருக்கும்னு நீங்க கருதுறீங்க? இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீங்கள் சொன்ன இந்த 3 மாநிலங்கள், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, இந்த 3 மாநிலத்தில் ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் தான் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறார்கள். எனவே அலுவலர்கள் இப்பொழுது இந்த அறிவித்திருக்கிறார்கள். அலுவலர்கள் அறிவித்திருக்கிற அறிவிப்பு பின்னாலே நிச்சயமாக இந்த 3 மாநிலங்களுடைய ஆட்சியாளர்கள் இருப்பது வெளிச்சமாக தெரிகிறது. இந்த எஸ்ஐஆர் என்னும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி நவம்பர் 4ஆம் தேதியே துவக்கப்பட்டு நடந்து வருகிறது. பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் கிட்டத்தட்ட 27,000 பேர் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களில் வருவாய்த்துறை அலுவலர்களும் அடங்குவார்கள். 15 நாட்களுக்கு பின் வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு இந்த பணியை தமிழ்நாட்டில் புறக்கணிப்பதாக சொல்லுவது ஆட்சி கட்சியும் அதன் அதிகார பலமும் அவர்களை இயக்குகிறதோ என்ற சந்தேகம்தான் வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை பொறுத்தவரையில் அந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டிய மாநில அரசு அதற்கு முட்டுக்கட்டை போடுகிற வகையில் தான் இவர்கள் மூலமாக ஆட்சி கட்சியின் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது. பொதுவாக அந்த ரெவென்யூ அதிகாரிகள் இப்பொழுது அந்த கூட்டமைப்புடைய தலைவர் 3 கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறார், 3 விவரங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, அதாவது எங்களுக்கு பயிற்சி கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். இதற்கு பற்றிய தேவையில்லை. காரணம், அதாவது அந்த எனுமரேஷன் ஃபாரத்தை பூர்த்தி செய்வதற்கு வழங்குவது, அந்த வாக்காளர்கள் அதை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் சந்தேகம் ஏற்பட்டால் சொல்லித் தருவது, இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அந்த எனுமரேஷனிலேயே ஏற்கனவே அந்த வாக்காளர் பட்டியல் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. அதிலே திருத்தம் இப்பொழுது செய்ய போகிறார் என்று சொன்னால் போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள், இறந்தவர்களுடைய வாக்குகள் நீக்கப்படும், இரட்டை பதிவுகள் நீக்கப்படும். இதுதான் நடக்கப் போகிறது. இதற்கு கால அவகாசம் தேவையில்லை, போதுமானதாக இல்லை என்று சொல்கிறார்கள். இதற்கு கால அவகாசமே தேவையில்லை, 30 நாட்கள் இருக்கிறது. அதாவது ஒரு பூத்துக்கு ஒரு பிஎல்ஓ, ஒரு பூத்திலே அதிகபட்சம் 1200 ஓட்டுகள் தான். அந்த 1200 வாக்குகளுக்கு கிட்டத்தட்ட 300 வீடுகளுக்கு மேல் இருக்காது. ஆக 300 வீடுகள் என்று சொன்னால் ஒரு வீட்டிலே 5 வாக்குகள் என்று வைத்துக் கொண்டால் கூட ஒரு 10 வீடுகள் ஒரு நாளைக்கு பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். இது எளிமையான பணி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அரசு பணியில இருக்கிறவர்கள் இதை கூட செய்ய எங்களுக்கு பயிற்சி இல்லை என்று சொல்வது, எங்களுக்கு கால அவகாசம் தேவை போதாது என்று சொல்வது, அப்புறம் ஸ்பெஷல் ரெமுனரேஷன், இவர்கள் எதுக்கு ஸ்பெஷல் ரெமுனரேஷன்? ஏற்கனவே சம்பளம் வாங்குகிறார்கள், அதுல டெபுடேஷனாகத்தான் இந்த பணிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே ஒரே வேலைக்கு 2 சம்பளமாக கொடுக்க முடியும். ஆக இதெல்லாம் சாக்கு போக்கு. எனவே இந்த 3 நீங்கள் சொன்னதை போல இந்த 3 மாநிலங்களில் எதிர்ப்பு வருகிறது என்று சொன்னால் உள்ளபடியே இந்த 3 மாநிலங்களுடைய ஆட்சியாளர்கள் இதற்கு பின்னணியில் இருப்பதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude. G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.